ஷண்முகம் என்ற விறகு வியாபாரி தினமும் காட்டுக்குச் சென்று விறகுகளை எடுத்து வந்து விற்று குடும்பத்தை நடத்தினான். வருமானம் குறைவாக இருந்தாலும் மிகவும் நல்லவன். அவனுடைய மனைவி லக்ஷ்மியும் மிகவும் பொறுமையும் புத்திசாலித்தனமும் கொண்டவள். வீட்டில் எவ்வளவு பணம் வந்தாலும் அதை ஒழுங்காக பகிர்ந்து வைத்து செலவு செய்தாள். இது உணவுக்கு, இது குழந்தைகளின் படிப்புக்கு, இது அவசர தேவைக்கு என்று சிறு சிறுவாக சேமித்தாள். ஒருநாள் மழைக்காலம் வந்தது. பல நாட்கள் ஷண்முகம் காட்டுக்குப் போக முடியவில்லை. வருமானம் நின்று போனது. ஆனால் லக்ஷ்மி கவலைப்படவில்லை. அவள் முன்பே சேமித்திருந்த அரிசி, தானியம், பணம் ஆகியவற்றால் குடும்பம் சிரமமின்றி நடந்தது. அதோடு மட்டுமில்லாமல் வீட்டின் முன்னிருந்த காலி இடத்தில் மிளகாய், கீரை, தக்காளி போன்றவற்றை வளர்த்தாள். அவற்றில் சிலவற்றை வீட்டிற்கு பயன்படுத்தி மீதியை விற்று சிறிய வருமானமும் சம்பாதித்தாள். இதைக் கண்ட ஷண்முகம் ஆச்சரியப்பட்டான். நான் சம்பாதித்ததை விட நீ அதை நல்லபடியாக சேமித்து இந்த வீட்டை காப்பாற்றியிருக்கிறாய் என்றான். அந்த ஊரார் அனைவரும் லக்ஷ்மி போன்ற மனைவி இருந்தால் எந்த வீடும் வளரும் என்று பாராட்டினர். அதன் பிறகு ஷண்முகத்தின் வீடு மெதுவாக செழித்தது. காரணம் வருமானம் அதிகம் இருந்ததால் அல்ல, நல்ல பண்பும் அறிவும் ஒழுங்கும் கொண்ட வாழ்க்கை துணை இருந்ததுதான். நீதி: வீட்டிற்கு ஏற்ற நல்ல குணங்களும் பொருளை வளர்க்கும் அறிவும் கொண்ட மனைவியே உண்மையான வாழ்க்கை துணை. மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தர் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை.